இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த 18th பர்த்டே ஆஃப் த சென்னை ஷோரூம். ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த ஸ்பெஷலான நாளில் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. கல்யாணம் பண்ணிப்பாருன்னா திரும்பி நம்ம ஜாய்கிட்ட தான் வரும். அது எல்லாம் தெரிஞ்சோம். கல்யாணம் பண்ணும்போது என்ன நகை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஜாய்கிட்ட தான் வரும். பட் வீடு கட்டிப்பாருன்னா அதுக்கும் இப்போ வந்து ஜாய் ஃபவுண்டேஷன்லேருந்து, ஜாய் ஹோம்ஸ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடே இருக்காது, நிலம் இருக்காதுன்னு சொல்கிற ஒரு ஒரு 50 குடும்பங்களுக்கு ஒரு தரமான ஒரு அருமையான ஒரு வீடை கொடுத்து, எனக்கும் ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறது வந்து, இப்போ அவங்க ஒரு நல்ல லைன் சொன்னாங்க. அதான் வீடு என்பது ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது, வீடு என்பது ஒரு ரைட்டுன்னு. ஸோ அவங்களுக்கும் எனக்கு வீடு இருக்கிற ரைட்டை கொடுத்ததுக்கு முதல்ல திரு ஜாய் சாருக்கும் அவர் துணையார் திரு ஜோலிக்கும் இடையே நன்றிகளும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 50 குடும்பங்கள் வந்து எனக்கும் ஒரு வீடு சொல்லிருக்குன்னு சொல்லும்போது அது இவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதாவது ஜாய் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப அருமையாக எவ்வளோ தூரம் அது அவன் சாதது இந்த கையில் வாங்கி இந்த கை தர்றது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே காமிச்சது ஜஸ்ட் கொஞ்சம் தான். ஏராளமான நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு பொது மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே நான் எல்லா ஃபங்க்ஷனும் சொல்கிறது வந்து ஜாய் சேட்டா வந்து ஹீஸ் எ விஷனரி, ஹீஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமிப்போம், இப்போ இவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும்னு. இன்னைக்கு வந்து ஜாய் சார் அது மாதிரி இருக்காரு. அதாவது ஒரு ஒரு தனித்தனிமையாக வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு ஒரு எம்பையரை கட்டி இப்போ அவர் மட்டும் ஜாலியாக இல்லாமல் அவரோட குடும்பம் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் திரும்பி கொடுக்குறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ திரு ஜேட்டா, தேங்க்யூ, இட்ஸ் வண்டர்ஃபுல். அண்ட் இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், ஜஸ்ட் அ ஸ்டார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவிலே வந்து ஜாய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பேர், அதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் என்ன வேணும், சந்தோஷம் வேணும்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷமே இவர் மூலியமாக வருதுன்னு நினைக்கும் போது இட்ஸ் அகேன் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சேட்டா. ஸோ விஷ் யூ அந்த காடோட எல்லா பிளெஸிங்ஸும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஜாய்லகா ஸ்டோர் வேலை செய்ய ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே எல்லாருக்கும் வந்து ஆல் யூர் பிளெஸிங் ஷுட் ஃப்ரம் காட் ஷுட் பி பிளெஸ்ட் அப்பான் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ்.